ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இடிடிஏ. இடிடிஏ அப்படிங்கிறது ஒரு ஆன்டிகோயாகுலண்ட். இதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா எத்திலின் டையமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இது வந்து நம்ம லேப்ல வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆன்டிகோயாகுலண்ட் சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து பிளட் கிளாட் ஆகாத தடுக்குது. அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா கால்சியம் பைண்டிங் ஏஜென்டா செயல்பட்டு பிளட் வந்து கிளாட் ஆகாம தடுக்குது. ஆன்டிகோயாகுலண்டா நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஸ்டார்டிங்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பவுடர் ஃபார்ம்லயும் லிக்விட் ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்ல. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரீ கேலிபிரேட்டட் டியூப்ஸா நமக்கு கிடைக்குது. இப்போன்னு இல்ல, அது வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ப்ரீ கேலிபிரேட்டட் டியூப்ஸா, அதாவது ரெடி டு யூஸ் டியூபா வந்து நமக்கு கிடைக்குது. 1 ml 2 ml 3 ml 4 ml 5 ml இந்த மாதிரி கெபாசிட்டில கிடைக்குது. இது வந்து இதோட கலர் பாத்தீங்கன்னா லாவெண்டர் டாப்ல வந்து லாவெண்டர் கலர்ல இருக்கும். இந்த மார்க் பாத்தீங்கன்னா இந்த மார்க் அளவு தான் நம்ம வந்து பிளட் இதுல எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரே ட்ரைடு இடிடியை வந்து ஸ்ப்ரே ட்ரை பண்ணிருப்பாங்க. பார்த்தா இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இது வந்து ஸ்ப்ரே ட்ரை பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து பிளட் இதுல போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டியூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கலர்லயும் இது வருது இந்த டியூப். இதுவும் இடிடிஏ டியூப் தான். 2 ml கெப்பாசிட்டி. நாங்க யூஸ் பண்றது வந்து 2 ml கெப்பாசிட்டி டியூப் தான் அதிகமா யூஸ் பண்றோம். இந்த டியூப்ல வந்து என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஸ்ப்ரே ட்ரை பண்ணிருப்பாங்க இடிடிஏ. இதுல வந்து நம்ம இந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் அளவு தான் நம்ம வந்து பிளட் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். பிளட் எடுத்துட்டு உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல 8 to 10 டைம்ஸ் மினிமம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரொட்டேட்டர்ல போடணும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டர்ல மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஈவன் மிக்சிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து போடலாம். இது எவ்வளவு ரேஷியோ ஆன்டிகோயாகுலண்ட் அப்படின்னா 1.5 to 2.2 மில்லிகிராம் பெர் ml பிளட்டுக்கு ஆன்டிகோயாகுலண்ட் ரேஷியோ இருக்கும். அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ வந்து ரெடி டு யூஸா நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம வந்து டியூப்ல பிளட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதோட நம்ம ஒர்க் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டியூப்ல இங்க பாருங்க, இந்த மார்க்குக்கு கீழே வந்து நம்ம பிளட் எடுக்கக்கூடாது. இந்த மார்க் இந்த சொல்லிருக்கிற மார்க் வரைக்கும் தான் நம்ம பிளட் எடுக்கணும். அதுக்கு கீழே எடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செல் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆயிடும். ஆர்பிசியோட சைஸ்ல இருந்து அது வந்து சுருங்கிடும். எதனால அப்படின்னா ஹை ஆன்டிகோயாகுலண்ட் இருக்கும், லோ பிளட்டா எடுத்துருப்போம். அந்த கரெக்டான ரேஷியோ அளவுல நம்ம பிளட் எடுத்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஹீமோகுளோபின் வந்து நார்மலா இருக்கும், பிசிவி வந்து நமக்கு கம்மியா காமிக்கும் நார்மல் பேஷண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் எரர் வர சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம அவங்க கொடுக்கப்பட்ட அளவுக்கு நம்ம வந்து பிளட் எடுத்துக்கணும். இந்த மார்க்குக்கு ஹையா பிளட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மைன்யூட் கிளாட்டிங் வந்து ஃபார்ம் ஆயிடும். மைன்யூட் கிளாட்ஸ் இருக்கும், நமக்கு வந்து அது விசிபிளா தெரியாது பார்க்கும்போது. ஆனா மிஷின் வந்து அதை கண்டுபிடிச்சிடும். நம்ம செல் கவுண்ட்ல வந்து சிபிசிக்காக இப்படி கொடுக்கும்போது மைனூட் கிளாட் இருந்துச்சுன்னா மிஷின் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மிஷின் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா பிளேட்லெட்லாம் கிளாட் ஆனதுனால பிளேட்லெட் நமக்கு கரெக்டா தெரியாது, எந்த ஒரு பேராமீட்டரும் கரெக்டா வராது. அதனால நம்ம அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிளட் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். சில பேஷண்ட் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் மட்டும்தான் இருக்கு, ஏன் இவ்வளவு பிளட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கிட்ட சயின்டிபிக்கா இது என்ன ரீசனோ அதை வந்து நம்ம வேல்யூபிள் ரீசனை வந்து நம்ம சொல்லலாம், தப்பே கிடையாது. என்னென்ன டெஸ்ட்டுக்கு நம்ம இடிடிஏ பிளட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹோல் பாடி ஹெமட்டாலஜி, அதாவது பாடியில என்னென்ன ஹெமட்டாலஜி டெஸ்ட் வந்து பார்க்குறோமோ அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ரொட்டீன் ஹெமட்டாலஜி டெஸ்ட்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளேட்லெட், மேனுவல் மெத்தட் பிளேட்லெட், மேனுவல் ரெட்டிகுலோசைட் கவுண்ட், மேனுவல் சிபிசி, மெஷினில் போடுற சிபிசி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மேனுவல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மேனுவல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மிஷின் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து மிஷினில் வந்து நமக்கு வந்து லோவாவோ ஹையாவோ வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மேனுவல் மெத்தடில் ரீசெக் பண்ணிட்டு தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து குட் லெபார்டரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஎல்பி. குட் லெபார்டரி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து அப்நார்மலாக வருதுன்னா அதை மேனுவல் மெத்தடில் ரீசெக் பண்ணிட்டு தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும், அது எந்த டெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி. இடிடிஏ டியூப்ல வந்து 2-3 டைப்ஸ் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த லாவெண்டர் டேப் அப்புறம் டார்க் வயலட் டேப் உள்ள டியூப் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய லேப்ல பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ற இடத்துல வந்து எல்லா டியூப்ஸும் வச்சிருப்பாங்க. நாங்க ரொட்டீனா இதுதான் பண்றோம்ன்றனால இந்த டியூப்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். இன்னும் வேற என்ன டியூப் இருக்கு அப்படின்னா பிங்க் கலர் டியூப் இருக்கு. இந்த பிங்க் கலர் டியூப் வந்து நான் உங்களுக்கு பிக்சர்ல வேணா போடுறேன். பிங்க் கலர் டியூப் வந்து பிளட் பேங்கிங்ல யூஸ் பண்றது, பிளட் பேங்க் ப்ரொசீஜர்ஸ்க்கு, அதாவது கிராஸ் மேட்சிங், பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் டைப்பிங், கோம்ஸ் டெஸ்ட், பிளட் பேங்க்ல என்னென்ன டெஸ்ட் பண்றோமோ அதுக்கு யூஸ் பண்ற இடிடிஏ வந்து பிங்க் கலர்ல இருக்கும், பிங்க் டாப் உள்ள டியூபா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
டேன் கலர் டேப் உள்ள டியூப் ஒன்று இருக்கு. அது டேன் கலர் அப்படின்னா எல்லோ கலரே வந்து டேனா இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, நமக்கு பிரைட் எல்லோவா இருக்காது. டேன் கலர் டேப்னு சொல்லுவோம், இரிட்டேட் டியூப்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா HIV வைரல் லோட், COVID-19 இந்த மாதிரியான PCR இந்த மாதிரியான ஒரு சில DNA RNA எக்ஸ்ட்ரேஷன் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அது சம்பந்தமான டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ராயல் ப்ளூ டாப் உள்ள EDTM இருக்கு. அது வந்து ராயல் ப்ளூ கலர்ல இருக்கும் கேப். அதுவும் என்கிட்ட இல்ல, சோ பிக்சர் நான் ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. அந்த ராயல் ப்ளூ கலர் டாப் உள்ள அந்த EDT டியூப்ல என்ன யூஸ் பண்ணி என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், லெட் டெஸ்ட், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். ஜிங்க், காப்பர் இந்த மாதிரியான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு சில டெஸ்ட்க்கு அந்த மாதிரி டியூப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். டேன் கலர் டாப் உள்ள டியூப்க்கு வந்து அதுல என்ன யூஸ் பண்ணுவோம், எந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து லெட் ஃப்ரீயா தயாரிச்சிருப்பாங்க அந்த டியூப், அது வந்து லெட் ஃப்ரீன்னு அதுல போட்டிருக்கோம். நம்ம லெட் டெஸ்ட் பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு லெட் கெமிக்கல் இருந்து நமக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லெட் டெஸ்ட்டுக்காக குறிப்பா தயாரிக்கப்பட்டது டேன் டியூப் வந்து EDTA. இந்த எல்லா டியூப்ஸ்லயுமே EDTA வந்து K2 இல்லைன்னா K3 இல்ல சோடியம் ஹெப்பாரின் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற லாவெண்டர் டியூப்ல வந்து K2 EDTM வருது, K3 EDTM வருது. K2 EDTA அப்படிங்கிறது என்னன்னா டை பொட்டாசியம் அயன்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறது. K3 EDTA ட்ரை பொட்டாசியம் அயன்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறது. அவ்வளவுதான். K2 கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து போடுறேன். K3 EDTA K2 EDTA என்ன வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்ட்டு டீடைல் வீடியோவா நான் போடுறேன். நம்ம பிளட் எடுத்து கரெக்டான ரேஷியோல கரெக்டான டியூப்ல போட்டு மிக்ஸ் பண்றது நம்மளோட கடமை. யாரு பிளட் எடுக்கிறோமோ அவங்க தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஏன்னா நம்ம மினிமமா பண்ற ஒரு சின்ன தப்பு கூட நமக்கு வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் ஏற்படுத்தும். நம்ம வந்து கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணாமலோ இல்ல கம்மியாவோ எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரிசல்ட்லயே பெரிய மாறுதலை வந்து உண்டாக்கும். அதனால ஒவ்வொரு ப்ரொசீஜருமே நம்ம பார்த்து செய்யும் போது நமக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ். நம்மள நம்பி வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மினிட்ஸ்லயும் நம்ம வந்து கவனமா தான் செய்யணும். ஏன்னா லேப் ஒர்க் அப்படிங்கிறது இப்ப நர்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேஷண்ட்ஸ் வந்து டைரக்டா பாப்பாங்க, பேஷண்ட்ஸ் அவங்க முன்னாடியே இருப்பாங்க. இவங்க தான் இந்த பேஷண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியும். 10 பேஷண்ட் இருந்தாலும் இவங்க இந்த பேஷண்ட்னு சொல்லி தெரியும். நமக்கு பிளட்ல வந்து நம்ம பண்ற லேபிளிங், லேப் நம்பர், ஐடென்டிபிகேஷன் நம்பர், நமக்கு வந்து பேஷண்ட் நேம்ங்கிறதோட அந்த நம்பர் தான் நமக்கு வந்து முக்கியம். ஒவ்வொரு இதுலயும் நம்பர் வந்து நம்ம கரெக்டா நோட் பண்ணணும், நேம் வந்து கரெக்டா லேபிள் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லேபிளிங் வந்து நம்ம தப்பா பண்ணிட்டோம்னா கூட பேஷண்டோட ரிப்போர்ட்டே மாறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் மாறிடுச்சுன்னா பேஷண்ட் வந்து அது வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். நம்ம அதனால கவனமா வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்குமே ரொம்ப கவனமா பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.